எல்லை அம்மாச்சி சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மாப்பிள்ளை சம்பா அரிசி வச்சு ஒரு லட்டு தான் பண்ண போகிறோம். இது கவுனி அரிசி மாதிரி தான் இருக்கும். இது கொஞ்சம் குட்டு குட்டுன்னு இருக்கும். இதுதான் மாப்பிள்ளை சம்பா அரிசி. இது நல்லா 2 தடவை நல்லா கழுவி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஈரப்பதம்லாம் போயிடுது. இப்போ இதை வறுத்து எடுத்துக்கிடணும். இதே அளவுக்கு தான் அரிசி எடுத்துருக்கேன். இதே அளவுக்கு கொஞ்சம் கூடுதலாக வெல்லம் எடுத்துக்கிடணும். கொஞ்சம் தேங்காய் துருவல், வெள்ளை எள்ளு. இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு ஃபேன் காய வச்சுருக்கேன். ஃபேன் காய்ஞ்சிட்டு இது போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக நல்லா பொரிஞ்சு வரணும். அரிசி நல்லா இப்போ வறுபட்டு வருது. இந்த மாதிரி வெடிக்கணும். வெடித்து நல்லா பொரிஞ்சு வருது. இந்த சிகப்பரிசி ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையாவது எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கும் ரொம்ப நல்லது. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா மிக்சரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறோம். அதை ஆற விட்டுடலாம். இப்போ இந்த வெல்லத்தை காய்ச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு எடுத்தனோ அதே அளவுக்கு 2 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். பார்க்கப்படாத அளவுக்கு பதம் வேண்டாம், சும்மா கரைஞ்சாலே போதும். நல்லா கரைஞ்சிடுது. இப்படியே கொஞ்சம் ஆற விட்டுறலாம். அப்படியே இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. அதே பேனை வச்சுருக்கேன். இந்த எள்ளை வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு வறுபட்டாச்சு. அதிலே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இல்லை அந்த தேங்காயை போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வதக்கி எடுத்துக்கிடாங்க. கரைச்சி வச்சிருக்க பாக வடிகட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கொதிக்கிட்டது கொஞ்சம் நேரம். ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வெந்து வரணும். அது நல்லா கலர நல்லா கட்டி ஆயிடுது. நல்லா உதிர்ந்து வந்துடுது. கொஞ்சம் இது ஆறின பிறகு நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம்.
எல்லாம் ஆறிடுது. இப்போ லைட்டாக கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். எல்லா உருண்டையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்தாச்சு. சிவப்பரிசியில் நல்லா செஞ்சு பிள்ளைகள் கொடுங்க, ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சத்து உள்ளதும் கூட. நல்லா இவ்வளோ பூவாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். எள்ளும் தேங்காயும் போட்டுருக்கிறதுனால நல்லா ஒரு வாசம் இருக்கும். 2 நாளைக்கு இருந்தாலும் சரி கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ்.